ஈஸி டெக் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஸ்கில்நெட்டுடைய கோடைக்கால பயிற்சி வகுப்பு யாருக்காக? நம்ம செல்லக்குட்டீஸ் +1 +2 அது கூடவே 10th 3 கிளாஸ் சேர்த்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 9th கூட வர்றதுக்கு ஆவலோடு இருக்கிறாங்க. எங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வகுப்பு. ஈஸி டெக், ஈஸியாக உங்களுக்கு வந்து டெக்னாலஜியை சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு. இன்னும் சொல்லப்போனால் எங்களை விட அதிகமாக டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோமா, பாசிட்டிவ் வைப்பில் இருக்கா இல்லை நெகட்டிவ் வைப்பில் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கோடு தான் இந்த ஈஸி டெக் கிளாஸை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் மூடில் தான் எப்போவுமே இருக்கிறாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மொபைல் டெக்னாலஜி, ஆண்ட்ராய்டு டெக்னாலஜிலாம் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லார் கையிலையும் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன், இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸு, ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்டு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆன்லைனில் தான் இருக்கோம், மொபைலில் தான் இருக்கோம். நம்ம பிள்ளைங்க சொல்லவே வேண்டாம். நைட்டு போர்வையை புதிட்டு உள்ளார பார்த்திங்கன்னா செல்லு பார்த்துட்ருக்குறாங்க. நைட்டு 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் நிறைய குழந்தைங்க செல்லு பார்த்துட்ருக்குறாங்க. அதே செல்லை நீங்கள் பாருங்கள், ஆனால் கொஞ்சம் க்ரியேட்டிவ் மைண்டோடு வரணும். க்ரியேட்டிவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். ஈஸி டெக் கிளாஸில் நம்ம கிட்டத்தட்ட 10 நாள் 10 மணி நேரத்தில் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டும் கலந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் நிறைய மாணவர்கள் நம்ம கூட இணைந்து கொள்வார்கள். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக என்கிட்ட கால் பண்ண மாணவர்களில் ஒரு 50%, ஒரு 50% மேலே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் ஃப்ரீலான்சராக நாங்கள் இந்த நீங்கள் சொல்லிக் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக ஈஸி லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற டேக்லைனோட பெரியவர்களுக்கான வகுப்புகள்லாம் நடத்தும்போது கூட இந்த மாதிரி அவங்க கேட்டதே கிடையாது. நாங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்களே தவிர ஏர்ன் பண்ணணுங்கிற கான்செப்டை வந்து அவங்க யாருமே எங்கள்கிட்ட அண்டர்லைன் பண்ணி கேட்டது கிடையாது. நம்ம பிள்ளைங்க வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 50% என்கிட்ட கேட்டாங்க, சார் நாங்கள் ஏர்ன் பண்ணணும் சார், எங்களுக்கு வந்து இன்கம் வர்ற மாதிரி சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னாங்க. நம்ம கிளாஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். எல்லாமே ஆக்சஸபிள் இன் மொபைல். ஆண்ட்ராய்டு ஆப்பில், ஆண்ட்ராய்டு டிவைஸில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் கிளாஸில் சொல்ல போகிறேன். இதை தவிர்த்து நீங்கள் கம்ப்யூட்டர் இருந்தால் தான் பண்ண முடியும், லேப்டாப் இருந்தால் தான் பண்ண முடியும்னு எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. சரியா? அதனால் எல்லாருமே ஃபன் மோடில் மொபைல்லே நீங்கள் எல்லாமே பண்ணலாம். உங்கள்கிட்ட இன்கேஸ் என்கிட்ட லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, நெட் கனெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதே டெக்னாலஜியை உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம கிளாஸை பொறுத்தளவுக்கு எல்லாருமே நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே மியூட் போட்டிங்க, வீடியோ க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகே. ஆனால் நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இடையில சில கேள்விகள் கேட்போம். உங்களுடைய ரிசல்ட்ஸ் பதில்கள் கேட்போம். அதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ நான் உங்களை ஸ்க்ரீனுக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஸ்க்ரீனில் இருந்து உங்கள்கிட்ட இந்த கிளாஸை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது மாதிரி நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாத புதுசாக ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் பண்ணுறவங்க இந்த குரூப்பில் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எஸ் சொல்லுங்கள். எல்லாருமே ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸ்கில்நெட் வழங்கும் ஈஸி டெக் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த கிளாஸில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் எப்போவுமே வந்து ஆன்லைனில் 11 AM 10 days, இன்றைக்கி மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும், அடுத்த மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 10 நாள் தயாராக இருக்கணும். வகுப்பில் வரும்போது வீடியோ ஆடியோவை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கேள்வி பதில் நேரம் கொடுக்கும்போது நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அதுக்கான பதில்கள் நாங்கள் சொல்வோம். அதே போல் கேள்வி கேட்குற நேரத்தில் மட்டும் கேட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இது. நீங்கள் நோட்ஸே எடுக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்களே உங்களுக்கு நோட்ஸு எழுதி கொடுத்துருவோம். அதே போல் நீங்கள் குறிப்பு எடுக்க வேண்டாம். தொழில்நுட்பத்தில் நீங்கள் தயாராக இருக்கணும். கூகுள் மீட்டில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களை கேமரா மைக்ரோஃபோனை ஆஃப் பண்ணிக்கங்க. டைமிங்கில் கரெக்டாக வந்துடுங்க. நம்ம கொஞ்சம் டைம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி
மொபைலில் நீங்கள் பார்க்கும்போது என்னுடைய ஃபேஸை பின் பண்ணிக்கிங்க, என்னுடைய ஸ்க்ரீன் ஷேரிங்கை பின் பண்ணிவிட்டு யூடியூப்பில் ஃபுல் ஸ்க்ரீன் பார்ப்பீங்களே, வைட் ஆங்கிளில் பாருங்கள். அப்போ தான் நான் கிளாஸில் என்ன கொடுக்குறேன், என்ன சொல்லி கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் இப்படி வேண்டாம்னு இன்டூ பண்ணிவிட்டு இப்படி டிக் அடிச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் கிளாஸில். யார் யார்? இப்போ அஸ்கர் சார் வந்து நமக்கு தியரி செக்ஷனை, இன்ட்ரோ செக்ஷன் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து நான் வந்து பிரபாகரன் சார் வந்து டாக்டர் பட்டம் பெற்றவர், முனைவர் பட்டம் பெற்றவங்க. திருவிதாங்கோடு இஸ்லாம் முஸ்லீம் கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக இருக்கிறாங்க. நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோ காரைக்காலில் ஆர்ஜேவாக இருக்கிறேன். நான் வந்து நாங்கள் 3 வருஷமாக நாங்கள் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்குறோம். டிஜிட்டல் ஜேர்னலிசம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். அதே போல் ஸ்கில் நெட் பேரில் நாங்கள் வந்து நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோம். அதனால் நீங்கள் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஃப்ரீலான்சருக்கு தொடர்ந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவாக 1 மந்த் கிளாஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ஃபீல்டில் நீங்கள் கற்றுக்கலாம். புக் டிசைனிங்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதே போல் டிசைனிங்கு, கண்டென்ட் க்ரியேஷனு, ஆடியோ, போட்காஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் நாங்கள் வந்து கிளாஸ் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ என்னுடைய பேர் காரைக்கால் கே பிரபாகரன். 10+ ஆண்டுகளாக நான் ஆன்லைன் மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். 100க்கு மேலே ஆன்லைன் வெப்சைட்ஸ், ரேடியோஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், ஃபவுண்டேஷன் வெப்சைட்ஸு. என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், யாரா நமக்கு சொல்லித்தர்றா, அவருக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு 2 பேஜ் இன்ட்ரோ போட்டிருக்கிறேன். இதெல்லாம் இப்போ வளவலன்னு சொல்லி உங்களுக்கு பிளேடு போட மாட்டேன். நீங்கள் படிச்சுக்கணும். கிளாஸ் முடிஞ்சவொடனே இந்த பிபிடியை நான் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணும்போது நீங்கள் படிச்சுக்கணும். அதே போல் அஸ்கர் சார் வந்து இசை முரசு ஆன்லைன் ரேடியோ நடத்திட்டு இருக்கிறாங்க. டிஜிட்டல் ஜேர்னலிசம் ஊடக பயிற்சி நான் ஸ்டாப்பாக 3 இயர்ஸாக ஆன்லைனில் டெய்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சாட்டர்டே சண்டே கூட லீவ் இல்லை, மேக்ஸிமம் எல்லா நாளும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? சாரை பற்றியும் ஒரு 2 பக்கம் எழுதியிருக்கிறேன். நீங்கள் வந்து அதையும் படித்து தெரிஞ்சுங்க. இப்போ முதல்ல ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. என்ன சார் கோல் செட் பண்ணணும்? வந்த உடனே கோலா? நீங்கள் கோல் போடணும். இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்சாக இருந்தால் நீங்கள் என்ன கோல் போடுறீங்க, அதில் தான் நீங்கள் எப்பேற்பட்ட கிரேட் பிளேயர் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஃபுட்பாலில் மட்டும் கோல் அடிக்கிறது இல்லை, லைஃப்லையும் கோல் செட் பண்ணிக்கணும். அந்த கோல் எப்படி இருக்கணும்? அடுத்த 5 வருஷத்தில் நான் இப்படி இருப்பேன், அடுத்த 1 வருஷத்தில் நான் இப்படி இருப்பேன், அடுத்த 1 மாதத்தில் என்னுடைய பிளான் இது, அடுத்த 1 வாரத்தில் என்னுடைய பிளான் இது, இன்னைக்கு என்னுடைய பிளான் இது, இப்போ என்னுடைய பிளான் இது. எப்படி எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய கோல் செட்டிங் இருக்கணும். ஒரு லாங் டேர்ம் கோல்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ரைட் நவ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கிளாஸ் கற்றுக்க போகிறீங்க. அப்போ வழக்கம் போல் மற்ற சோஷியல் மீடியா, மற்ற இன்ட்ராக்ஷனெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு முழுக்க கிளாஸில் கவனமாக இருக்கணும். ரைட் நவ் அதுதான் உங்கள் கோல். அதுக்கப்புறம் அடுத்து 1 டே கோல். இன்றைக்கி சொல்லி கொடுக்குறத ஒரு நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம குரூப்லேயே உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் போடலாம். அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் எனக்கும் அஸ்கர் சாருக்கும் சரி நம்ம சொல்லி கொடுக்குறது இந்த அளவு அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் நம்ம மேலே ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதனால் நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை எங்களுக்கு கிளியராக காட்டுங்க. முதல்ல இந்த கிளாஸில் உங்களை இணைத்து விட்ட, இந்த கிளாஸில் உங்களை சேர்த்து விட்ட, நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கூட இந்த கிளாஸ்க்கு நீங்கள் வர காரணமாக இருக்கிற உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்களும் நன்றி சொல்லுங்கள், நாங்களும் நன்றி சொல்கிறோம். ஏன்னா அப்பாவும் அம்மாவும் தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற காட்ஸ், கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. அவங்க தான் நம்மளை பொத்தி பொக்கிஷமாக பாதுகாத்து படிக்க வச்சு எல்லா விதமான தேவைகளையும் கொடுத்து உங்கள் மேலே நம்பிக்கையோடு உங்களுக்காக, உங்களுடைய ஃப்யூச்சருக்காக ஒவ்வொரு நிமிடமும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகேவா? அதனால் அவங்களுக்கு முதல்ல தேங்க் பண்ணுவோம். கிராட்டிடியூட் தான் முதல்ல நம்ம வளர்ச்சிக்கு அடிப்படை. அடுத்தது இந்த பாருங்கள், ஃபாதர் தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஏணி மாதிரி. அதே மாதிரி இந்த ஏணியில் டீச்சர்ஸும் இருக்கிறாங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸு உங்களுக்கு ஏணி மாதிரி நீங்கள் மேலே ஏறுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க தான் லேடர்ஸாக இருக்கிறாங்க. அதனால் அந்த ஏணியை என்றைக்கும் நாம் மறந்து விடக்கூடாது. எல்லா டீச்சர்ஸ்க்கும் நம்ம நன்றி சொல்வோம். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுது, நான் காட்டுற ஸ்லைட்ஸ்லாம் உங்களுக்கு புரியுது, படிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நமக்கு ஆனாவன்னா ஏபிசிடி கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ், நம்ம வந்து கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிற நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேவா? உங்கள் லைஃப் எதை வச்சுங்க உருவாகுது? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன மீடியாவை பார்க்குறீங்க, என்ன கோல்ஸ், ஃபஸ்ட்டில் சொன்னேன் இல்லையா, என்ன கோல் செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க,
யாரை ஃபாலோ பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? செலிபிரிட்டியை ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை டெக்னிக்கல் கற்றுக்கணுன்னு ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை ஜாலியாக கேம் விளையாடுறவங்க, பைக் ஓட்டுறவங்க, ஹோட்டலுக்கெலாம் போய் சாப்பிட்றவங்க, அவங்கள போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கள மாதிரி தான் நீங்கள் வருவீங்க. ஓகேவா? உங்களுடைய அனுபவங்கள், இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய பீப்புள்ஸ், நீங்கள் யார் கூட ரொம்ப நேரம் இருக்கீங்க, அப்போ கரெக்டாக எல்லாத்துலேயும் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். ஃபுட்டில் ஆரம்பித்து, புக்ஸில் ஆரம்பித்து, மீடியாவில் ஆரம்பித்து, நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸில் ஆரம்பித்து எல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்கள் லைஃப் கரெக்டாக இருக்கும். என்னடா அது ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. சோஷியல் மீடியா தான் வச்சுருக்குறோம், அதை நீங்கள் நெகட்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சார்ஜ் போன மாதிரி இருப்பீங்க. பாசிட்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கார் பாருங்கள், ஃபுல் சார்ஜாக க்ரீன் லைட்டோட, இவர் மாதிரி நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். ஏன்னா பாசிட்டிவ் வைப் வேறு, நெகட்டிவ் வைப் வேறு. அதே மொபைல் தான், அதே சோஷியல் மீடியா தான், அதே பாசிட்டிவாக நம்ம பயன்படுத்த முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட டூல்ஸ் அண்ட் ஆப்ஸ் இருக்குது, அதை வச்சு நாம் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். கரெக்ட் பீப்புள்ஸை ஃபாலோ பண்ணும். ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஹவ் டூ இட். யார் சரியாக செய்கிறாங்களோ அவங்க கூட நீங்கள் கை குலுக்குனீங்கன்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு. இவங்க வந்து இன்னும் கரெக்டாக மேட்ச் பண்ணல. இவங்களோட பழகுனாங்கன்னா இவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. ஓகேவா? பவர் ஆஃப் ஹேபிட்ஸ். குட் ஹேபிட்ஸ் இருந்தால் நீங்கள் வானத்தில் பறக்கலாம், மேலே 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 டெவலப் ஆகலாம். பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் சங்கிலி கட்டின மாதிரி அதே இடத்துல நின்றுட்டுருப்பீங்க. ஒரே இன்டர்நெட்டை நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணால் லைஃப்பில் வந்து அதை கோல் அச்சீவ் பண்ண உதவும். அதே நெகட்டிவாக யூஸ் பண்ணோம்னா உள்ள குழியில் விழுந்துருவோம். அதனால் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கிறது தான் சொல்கிறேன். அதே போல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, எல்லாத்தையும் வரிசையாக ஒரே நேரத்தில் கற்று அப்படியே ஒரே நேரத்தில் கொண்டு போயிட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போக முடியும். ஓகேவா? அதனால் எனக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கக்கூடாது. ஒரு கல்லாக நாங்கள் வைக்கும்போது ஒரு கல்லாக நீங்கள் இழுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உங்களுக்கு இதே தான் என்னுடைய ஐடியா. ஒரு ஸ்டெப்பாக போனால் போதும், ஒரே நேரத்தில் அப்படியே கொண்டு போய் நீங்கள் பறக்க வேண்டாம். ஓகே, இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம்? இந்த கிளாஸில் உங்களுக்கு நிறைய இணையத்தை பற்றிய அடிப்படை, தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, கண்டென்ட் க்ரியேஷன், இதெல்லாம் நாங்கள் உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க தகுந்த மாதிரி நாங்கள் இந்த கிளாஸில் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? கூகுள் அக்கௌண்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் கூகுள் மீட்டுக்குள்ளே வர முடியும். கூகுள் மீட்டில் நீங்கள் வந்து இதெல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம். கூகுளில் உள்ள டூல்ஸை நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கூட ஜாயின் பண்ணுறதுக்காக கால் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, நம்ம அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். சரியா? இன்றைக்கி கிளாஸ் ரெக்கார்டிங் எல்லாருக்குமே கொடுத்துருவோம். சாட் ஜிபிடி கற்றுக் கொடுக்க போகிறோம், கம்யூனிகேஷன் டூல் கற்றுக் கொடுக்க போகிறோம், சின்ன லெவலில் ஒரு டிசைனிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆன்லைன் டூலாக இருக்கிற கேன்வா கற்றுக் கொடுக்க போகிறோம். எல்லாமே உங்களுக்கு நோட் செக்ஷன்லாம் நாங்களே கொடுத்துருவோம், நோட் சம்மரியில் நாங்களே கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் அந்த நோட்ஸ் எல்லாம் பிடிஎஃப்பில் கொடுக்குறதால நீங்கள் நோட் பண்ணிக்க தேவையில்லை. கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருக்கும். ஆல் அரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எடுக்கிற ஸ்டெப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியான கிளாஸ் தான் இருக்க போகுது. கொஞ்சம் டைமிங் இருந்தால் கூட ஃபஸ்ட் டே கிளாஸுங்கிறதால கொஞ்சம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் போகலான்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம அடுத்து நம்ம வந்துட்டு கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? என்ன எல்லாருமே பேசாமையே இருக்கீங்களே, அதனால் கொஞ்சம் பேசுங்க. நான் அடுத்த ஏஐ கிளாஸ்க்கு போகிறேன். எப்படி உங்களுக்கு நம்ம கிளாஸ் புரிகிற மாதிரி இருக்கா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் இன்ட்ரோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள், +2 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதெல்லாம் கற்றுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? மைக் ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். ஒருத்தர் 2 பேர் சொன்னால் கூட போதும். எஸ் சார். நசரீன், ஃபர்சானா. தேங்க்யூ நசரீன். அப்புறம் யாரும் மைக்கில் பேச மாட்டிங்களா? யாராவது ஒருத்தவங்க பேசுங்க. மைக் ஆன் பண்ணிவிட்டு எஸ் சார்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கா? ஓகே. அப்பாடா, 17 பேரில் ஒருத்தவங்க வாயை திறந்துட்டாங்க. ரெகானா. தேங்க்யூ ரெகானா. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் இருக்கும் நம்ம ப்ராம்ப்ட் டெக்னாலஜி. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இமேஜ் ப்ராம்ப்ட்லாம் நிறைய பேருக்கு தெரியும்னு எனக்கு புரியுது. அதனால நான் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தான் உங்கள்கிட்ட போவேன். ஏன்னா நீங்கள் எங்களை விட நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க.
ஆனால் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப எங்களை விட ஈஸியாக நீங்கள் மொபைலை ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகேவா? சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். நேற்று லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, மார்ச் மாசத்துல வந்து அதிகமான ஒரு பயன்பாடு செய்தது இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு செயலி. மார்ச் மாசத்துல உலகத்துல அதிகமான பேர் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுங்க சார்? சார் மார்ச் மாசத்துல அதிகமான செயலி வந்து இந்த சாட் ஜிபிடிங்கிற செயலி வந்து உலகத்துல அதிகமான பேர் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் சொன்னாங்க. ஆமாம் சார், எப்போவுமே அது ட்ரெண்டிங் தான் சார். சாட் ஜிபிடி ட்ரெண்டிங் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இந்த கிளாஸில் கொடுக்க போகிற ப்ராம்ப்ட் டெக்னாலஜி, இமேஜ் ப்ராம்ப்ட் டெக்னாலஜி நிறைய பெய்டு வெர்ஷனில் இருந்ததெல்லாம் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண ஓப்பனில் விட்டுட்டாங்க, ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. முன்னாடி பணம் கட்டி செய்கிற மாதிரி இருந்த இமேஜ் டெக்னாலஜியில் நிறைய விஷயங்களை ஃப்ரீயில் விட்டுட்டாங்க. அதனால எல்லாருமே இப்போ அந்த ப்ராம்ப்ட் டெக்னாலஜியை ரொம்ப ஜாலியாக யூஸ் பண்ணுறாங்க. சில பேருக்கு அந்த ப்ராம்ப்ட் தெரியலங்கிறதால தான் நான் அந்த ப்ராம்ப்டை வந்து இந்த கிளாஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சரியா? நம்ம கிளாஸில் வந்து அந்த ப்ராம்ப்ட் டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ப்ராம்ப்ட் கொடுத்தா இமேஜ் வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம கூடவே இருக்கிற வாட்ஸ்அப் இருக்கிறது, நம்ம கூடவே ஃபேஸ்புக் இருக்கிறது, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மெட்டாவை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. மெட்டாங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதோ பார்த்தீங்களா, மெட்டா வந்துருச்சு பார்த்தீங்களா? நீங்கள் சர்ச்சில் போய் மெட்டா கொடுத்தா கூட மெட்டா ஏஐ உங்களுக்கு வந்துடும். நீங்கள் சேவ் பண்ணலாம் தேவையில்லை. எல்லா வாட்ஸ்அப்லேயும் எல்லா ஃபேஸ்புக் மெசஞ்சர்லேயும் மெட்டா வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அந்த மெட்டா ஏஐ வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா இமேஜ் கொடுக்கும். சும்மா சிம்பிளாக நீங்கள் எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இமேஜ் கொடுக்கும். எப்படி இமேஜ் கொடுக்கும்? நீங்கள் லோகோ கேட்டால் கூட லோகோ கொடுக்குது. சாதாரணமாக நீங்கள் ஒரு எழுதி கேட்டிங்கன்னா அது உங்களுக்காக எழுதி கொடுக்குது. நான் எவ்வளோ ப்ராம்ப்ட் போட்டு எவ்வளோ இமேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நிறைய ப்ராம்ப்ட் போட்டு 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 பார்த்து நான் நிறைய இமேஜ் ஒர்க்கு நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய டூலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்ல போகிறேன். கிரியேட் இமேஜ் அப்படின்னு கொடுத்து இந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்றோம். ஒரு ப்ராம்ப்ட் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ராம்ப்டை டெமோக்காக இப்போ நான் போடுறேன். மெட்டாவில் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதே ப்ராம்ப்டை நம்ம கிளாஸ் நோட்ஸில் நான் போட்டுருவேன். பார்த்தீங்களா? வந்துட்டிங்களா? பார்த்தீங்களா? +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ஒரு கிளாஸுக்காக ஒரு பொண்ணு வந்து லேப்டாப் வச்சுருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்குறேன். என்ன ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத உங்கள் கிளாஸ் நோட்ஸில் போடுறேன். கிரியேட் இமேஜ். யார்கிட்ட கேட்டேன்? மெட்டாட்ட கேட்டேன். மெட்டா எனக்கு என்ன கொடுத்தது? அடுத்த செகண்டு ஒரு 10 செகண்ட் கேப்பில் வந்து எனக்கு அடித்து இமேஜை கொடுத்துருச்சு. எப்படி கொடுத்துருச்சு? ஈஸி டெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிட்டேன். சூப்பராக இருக்கா? ஒரே ஒரு ப்ராம்ப்ட் எவ்வளோ அழகாக வேலை செய்து பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராம்ப்டில் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி வேலை செய்யும். இப்போ பியூட்டிஃபுல் தமிழ் உமன், தமிழ் உமன்கிறத சைனான்னு போடுறேன். ஒரே ஒரு ப்ராம்ப்டில் ஒரே ஒரு வார்த்தையை சேஞ்ச் பண்ணுறேன். சைனா உமன் வித் டார்க் ஹேர். ஓகேவா? இப்போ சைனா உமன் போட்டதால் அது எப்படி வேலை செய்யுது பாருங்கள். நீங்கள் தமிழில் நல்லா எழுதுவீங்கன்னா தமிழில் கூட எழுதி நீங்கள் ப்ராம்ப்டை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டெப் வேணும் அப்படின்னா, இப்போ சைனாங்கிறது அது அண்டர்ஸ்டாண்டு சரியாக பண்ணலை. நம்ம ஏற்கனவே அந்த ப்ராம்ப்டில் வந்து இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி கொடுத்ததால அது இப்படி வருது. இப்போ இதையும் நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இது வேறு, அது வேறு, இது வேறு. அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈஸி டெக் ஸ்டூடெண்ட்ஸில் போட்டேன். இப்போ இதே ப்ராம்ப்டை கொண்டு போய் நம்ம வேறு வேறு ஏஐட்ட கொடுத்து நம்ம இமேஜ் எடுக்க முடியும். சாட் ஜிபிடிக்கு போகலாமா? chatgpt.com. நீங்கள் வந்து புதுசாக சாட் ஜிபிடினா என்னன்னே தெரியலன்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாத்தையுமே கிளாஸ் நோட்ஸில் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அவ்வளோதான். இதை நீங்கள் இந்த ப்ராம்ப்டை இங்கே கொடுத்துட்டிங்கன்னா சாட் ஜிபிடி நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். ப்ராம்ப்ட் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்குற கட்டளை ஆர்டர் படி அது நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதில் நீங்கள் கேள்வியாக கேட்டால் பதில் கொடுக்கும். படம் வரைய சொன்னீங்கன்னா படம் வரையும்.
இன்னமும் ரிவர்ஸ் ப்ராம்ப்ட் டெக்னாலஜி. கொஞ்சம் நம்ம ஒரு இமேஜ் வச்சுருக்கிறோம், அந்த இமேஜுக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜை கொடுத்து அதுலேருந்து நம்ம ப்ராம்ப்ட் எடுக்க முடியும். அந்த மாதிரி டெக்னாலஜியும் ஆன்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்லி இமேஜ். ஜிப்லி இமேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போன மார்ச் கடைசியில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 2 வாரமாக பயங்கரமான ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ட்ரெண்டிங்கில் வந்து கிப்லி போட்டு எல்லாம் அடித்து தள்ளுறாங்க. இதை பாருங்கள், இதுதான் ஜிப்லி இமேஜ். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான். அந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டோம்னா அந்த இமேஜ் உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோவை கொடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து ஜிப்லியாக மாற்றி கொடு அப்படின்னா அது மாற்றி உங்களுக்கு கொடுத்துரும். எப்படி மாற்றி கொடுக்கும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கலரிங் பேஜ். டர்ன் திஸ், உங்களுடைய இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்க, டர்ன் திஸ் இமேஜ் இன்டு கலரிங் பேஜ், டர்ன் திஸ் இமேஜ் இன்டு ஜிப்லி ஸ்டைல்ஸ், டர்ன் திஸ் இமேஜ் இன்டு சினிமாட்டிக் ஸ்டைல் அப்படின்னு போட்டிங்கன்னா சினிமாட்டிக் ஸ்டைலில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். சூப்பராக இருக்கா நான் சொல்கிறது எல்லாமே? இப்போ அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நாம் பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ணி பார்க்க போகிறோம்? அதே போல் நம்ம இந்த சாட் ஜிபிடி, கோபைலட், மெட்டா, அதுமாரி நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம். ஏஐ டூல்ஸில் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு நாங்கள் போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் உள்ளதை மட்டும் நீங்கள் முதல்ல பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதே ப்ராம்ப்ட்டு யங் பியூட்டிஃபுல் தமிழ் உமன் இன் டார்க் ஹேர் அவங்க லேப்டாப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதியிருக்கிறேன். அதே ப்ராம்ப்டை தூக்கி யார்கிட்ட கொடுத்தேன்? சாட் ஜிபிடிட்ட கொடுத்தேன். இது வரைக்கும் நான் கொடுத்த ரிசல்ட் வந்து மெட்டா, ரிசல்ட் ஃப்ரம் மெட்டா ஏ. இப்போ அடுத்த ப்ராம்ப்ட் எங்கேருந்து கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு? சாட் ஜிபிடியிலேருந்து கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் சிம்பிள் வருது இல்லையா, மொபைல்லையும் இதே டவுன்லோட் சிம்பிள் வரும். நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைலில் நீங்கள் கேலரியில் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் இதையும் கிளாஸ் நோட்டில் உங்களுக்கு போட்டுறேன். மணி வந்து 11:15. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் டைமிங் ப்ராப்ளம் இல்லை இல்லையா? கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் டைம் எக்ஸிட் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, சொல்லுங்கள் பார்க்கலாம். ரிசல்ட் ஃப்ரம் சாட் ஜிபிடி. இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கோபைலட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கிறது. கோபைலட் யாரோட டூல் கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்டுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். கோபைலட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் ஆப் வந்துடும், ஐஃபோனில் ஆப் வந்துடும், வெப்சைட்லேயும் உங்களுக்கு கோபைலட்டில் நீங்கள் லாகின் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிமெயில் மாதிரி மைக்ரோசாஃப்டில் அவுட்லுக் அப்படின்னு ஒரு மெயில் இருக்குது, அதில் வந்து நீங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். +2 முடித்தவங்க நீங்கள் டைரெக்டாக உங்களுக்குலாம் மெயிலெலாம் ஓப்பன் பண்ண தெரியும். அதனால் அவுட்லுக் மெயில் வந்து ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கோபைலட்டில் சூப்பராக நீங்கள் இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்து எடுக்கலாம். ஓகேவா? கோபைலட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது இப்போ இதே அப்படியே ரிவர்ஸில் பண்ண போகிறோம். ப்ராம்ப்டை கொடுத்தோம்னா இமேஜ் வருது இல்லையா? அப்போ இமேஜை கொடுத்தா ப்ராம்ப்ட் வருமா வராதா? இதை யோசித்து பார்த்துருக்கீங்களா என்றைக்காவது? இமேஜ் கொடுத்து ப்ராம்ப்ட், இந்த இமேஜுக்கு எனக்கு ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னா வருமா வராதா? யோசிச்சிருக்கீங்களா? நாங்கள் யோசிச்சு இருக்கான்னு தேடணும். அப்படியெல்லாம் ப்ராம்ப்ட் டெக்னாலஜி இருக்குது. உங்களுக்கு வேறு சைட்லேருந்து அதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்களா? ஃப்ரீ ஏஐ இமேஜ் டு ப்ராம்ப்ட் ஜெனரேட்டர். ஃப்ரீ உடனே முதல்ல எடுத்தோடனே ஃப்ரீ சொல்லிட்டாங்க. ஏஐ இமேஜ் டு ப்ராம்ப்ட், இமேஜ் டு ப்ராம்ப்ட் அப்படியே தலைகீழாக கற்றுக்க போகிறீங்க. எப்படி? எல்லோரும் ப்ராம்ப்ட்லேருந்து இமேஜ் எடுத்துக்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். அப்படியே நம்ம உல்ட்டாவாக தலைகீழாக பண்ண போகிறோம். ஒரு ஃபைல், நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலை கொடுத்துட்டு அதுக்கு ப்ராம்ப்ட் கேட்க போகிறோம். இப்போ ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரான். பார்த்தீங்களா?
இந்த இமேஜை கொடுக்குறேன், இதுக்கு ப்ராம்ப்ட் கேட்க போகிறேன். எப்படி உல்டாவாக இருக்கா? உல்டாவாக இருந்தால் தான் நம்ம வந்து மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிய முடியும். அதனால தான் நான் தலைகீழாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம கொடுக்குற எல்லா கிளாஸுமே ஆன்லைனோட கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணுறதால அதுக்கான டைம் கன்சப்ஷன் இருக்கும். அது டைம் எடுத்து தான் நமக்கு ஒர்க் பண்ணும். இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. ஜெனரேட் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இப்போ ப்ராம்ப்ட் வந்து ஜெனரேட் பண்ணிகிட்ருக்கு. அடாடா எவ்வளோ அழகாக பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் ப்ராம்ப்ட் வந்துருச்சு. நான் என்ன பண்ணேங்கிறத தெளிவாக உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்கிறேன். நான் இப்போ வந்து உல்டாவாக இமேஜ் கொடுத்து அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்ட் வந்து கேட்டிருக்கேன். எப்படி கேட்டேன், எங்கே கேட்டேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். இமேஜ் டு ப்ராம்ப்ட் 2 சைட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த 2 சைட்டில் நீங்கள் இதே வேலையை செஞ்சுக்கலாம். என்ன கொடுத்தேன், ஒரு இமேஜை அப்லோட் பண்ணேன். எந்த இமேஜ் அப்லோட் பண்ணேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த தம்பியை தான், சைக்கிள் ஓட்டுற தம்பியை தான் அப்லோட் பண்ணேன். அதுக்கு ப்ராம்ப்ட் எனக்கு எடுத்து கொடுத்துருச்சு. எப்படி கொடுத்துருச்சு இதோ பாருங்கள். நீங்கள் மறந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு வேலை பண்ணுறேன் பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களுக்கு இந்த ப்ராம்ப்டையும் காப்பி பண்ணி நம்ம குரூப்பில் போடுறேன். ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு. ஜெனரேட் ப்ராம்ப்ட் கொடுத்திங்கன்னா அது ப்ராம்ப்ட் கொடுத்துரும். இதே வேலையை நம்ம இன்னொரு சைட்லேயும் பண்ணலாம். இதோ பாருங்கள், இமேஜ் ப்ராம்ப்ட் ஓஆர்ஜின்னு ஒரு சைட் கொடுக்குறேன். இந்த சைட்டில் இதே வேலையை நீங்கள் பண்ணலாம். ஒரு நல்ல இமேஜ் உங்களுக்கு பார்க்குறீங்க, அந்த மாதிரி இமேஜ் நீங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 இமேஜ் ஒரு நாளைக்கு நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் 2 இமேஜ் அப்லோட் பண்ணி ப்ராம்ப்ட் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதே வேலையை நீங்கள் சாட் ஜிபிடிக்குள்ளேயும் பண்ணலாம். இமேஜை கொடுத்துட்டு இந்த இமேஜுக்கு என்ன ப்ராம்ப்ட், கிவ் ப்ராம்ப்ட் டு ரீக்ரியேட் திஸ் இமேஜ். ஞாபகம் வச்சுங்க, கிவ் ப்ராம்ப்ட் டு ரீக்ரியேட் திஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்ட் உங்களுக்கு வந்துவிடும். இந்த சைட்லேயும் நீங்கள் இதே வேலையை பண்ணலாம். ப்ராம்ப்ட்லேருந்து இமேஜ் கொடுக்கலாம், இமேஜ்லேருந்து ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். 2 வேலையும் இது செய்யும். இங்கே பாருங்கள், ரிவர்ஸ்லேயும் ஒர்க் பண்ணும், ஸ்ட்ரைட்டாகவும் ஒர்க் பண்ணும். ஓகேவா? இந்த சைட் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த ப்ராம்ப்டை எடுத்து மறுபடியும் எங்கே போகிறேன், வேறு ஒரு டூலுக்கு போவோம், மெட்டாக்கு போவோம். மெட்டாவில் எப்படி இந்த இமேஜை எனக்கு ரீக்ரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு இப்போ நான் காட்டுறேன். A young boy smiling and wearing black turtleneck rides a bright orange bicycle. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் இமேஜை விட சூப்பராக நம்ம கொடுத்த இமேஜை வந்து எப்படி ரீக்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள். உங்களுக்கு புரியுதா நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்ட்டு? ஏதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிளாஸ் ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்போ வந்து நீங்கள் அந்த ரெக்கார்டிங்கை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். உங்களுக்கு எதுவுமே கஷ்டமாக நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். உங்களால் புரிஞ்சிக்க முடியாத, அப்சர்வ் பண்ணிக்க முடியாத விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கவே மாட்டோம். ஈஸி டெக்குங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸி டெக் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் எல்லா ப்ராஜெக்ட்டும் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? நான் கொடுத்துருக்கிற சைட் எல்லாத்தையும் நீங்கள் லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, இந்த சைட் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் டைம் இருக்கும்போது இந்த சர்வர் யூஸ் பண்ணி இந்த சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு முக்கியமான வெப்சைட்லாம் சொல்ல போகிறேன். என்னென்ன வெப்சைட்டு? கோபைலட் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஏன் கோபைலட் உங்களை யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே சாட் ஜிபிடி தெரியும், எல்லாருக்குமே மெட்டா தெரியும். ஏன்னா எல்லாருமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாருமே. ஆனால் கோபைலட்டில் எல்லோரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க எதை யூஸ் பண்ணலையோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோபைலட் சொல்லிட்டேன். கோபைலட் யூஸ் பண்ணுங்கள். சார் ஆண்ட்ராய்டு ஆப் சொன்னீங்க, எல்லாமே .comல சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்காக கோபைலட் ஆண்ட்ராய்டு ஆப்புடைய லிங்க்கை
நம்ம குரூப்பில் இப்போ தனியாக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? கோபைலட் தெரியாதவங்க, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் கோபைலட்டில் யூஸ் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணலாம் கோபைலட்டில்? இமேஜ் க்ரியேட் இமேஜ் கொடுத்து இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம், சேட் பண்ணலாம், கொஸ்டின் கேட்டால் பதில் தரும், எல்லாமே பண்ணும். ஆனால் சேட் ஜிபிடி தமிழ்லையும் வேலை செய்யும், இங்கிலீஷ்லேயும் வேலை செய்யும். கோபைலட் இங்கிலீஷில் மட்டும் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. தமிழில் ஏதாவது கேட்டோம்னா என்ன ஆளை விடுங்க, எனக்கு தமிழ் தெரியாது அப்படிங்குது. சரியா? அதனால் கோபைலட் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நீங்கள் வெப்சைட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆப்லேயும் யூஸ் பண்ணலாம், வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எல்லாத்துக்குமே அவைலபிள் தான். அடுத்தது கோபைலட் ஆப் ஸ்டோரில் கிடைக்கிறது. எப்படி இருக்கும் ஆப்பு? நாங்கள் கொடுக்குற லிங்க்கில் தான் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் போய் தேடும்போது தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் டவுன்லோட் ஆக வாய்ப்பு இருக்குது. மைக்ரோசாஃப்டோடைய டைரக்ட் சைட்டில் தான், நம்ம டைரக்ட் பேனலில் தான் போய் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் கோபைலட். இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவுட்லுக் மெயில் தேவை. அவுட்லுக் மெயிலுடைய லிங்க் கொடுக்கட்டா? மைக்ரோசாஃப்ட் இமெயில் ஆப்னு போடுறேன். வந்துருச்சு பார்த்தீங்களா? மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கு. இது தாங்க மைக்ரோசாஃப்டுடைய இமெயில். ஜிமெயில் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட்டும் நமக்கு ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 5 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க, 15 GB எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வந்து நம்முடைய கேலரிக்காக கொடுக்குறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மைக்ரோசாஃப்ட் லாகினில் நீங்கள் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணிங்கன்னா நார்மல் யூஸரை விட ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா சேட் ஜிபிடியோட மெயின் ஸ்பான்சரு மைக்ரோசாஃப்ட்டு. ஓகேவா? அதனால் மைக்ரோசாஃப்ட் இமெயிலுடைய ஆப் ஐடியும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் போய் உங்கள் இமெயில் க்ரியேட் பண்ணீங்க, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸ் இமெயில் க்ரியேட் பண்ணி தராங்கன்னா அவங்க மூலிமா நீங்கள் இமெயில் க்ரியேட் பண்ண சொல்லி அந்த இமெயிலை வச்சு நீங்கள் சேட் ஜிபிடி இது கோபைலட்டில் நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதுவும் சேட் ஜிபிடி மாதிரியே தான் எல்லாமே உங்களுக்கு. அடுத்தது கூகுளோட ஏஐ. யாராருக்கெல்லாம் தெரியும் கூகுளோட ஏஐ என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெமினை. பாட் ஏஐன்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த பேரை வந்து ஜெமினை அப்படின்னு மாற்றிட்டாங்க. இப்போ நான் தேவையில்லாத டேக் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜெமினை ஏஐ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஜெமினையும் ஒரு ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவங்க வெப்சைட்லேயும் இருக்கிறாங்க, ஐஃபோனில் இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கூகுளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க ஓப்பன் ஏஐக்கு, சேட் ஜிபிடிக்கு, மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டு எல்லாத்துக்கும் காம்படிட் பண்ணும் இல்லையா கூகுளு. அதனால் ஜெமினைன்னு ஒரு சூப்பரான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் ஜிமெயில் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இவங்க ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் இருக்கிறாங்க. அவங்க இதுக்கான நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக ஜெமினி இஸ் அவைலபிள் இன் த ப்ளே ஸ்டோர் கொடுத்துட்டேன்னா, ஜெமினியோடைய கூகுள் ப்ளே ஸ்டோர் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணலன்னா இந்த கிளாஸ் முடித்த உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு உங்களுடைய சப்ஜெக்டில் உள்ள டவுட்டு கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அது பதில் சொல்லிடும். எது வேணாலும் நீங்கள் அதில் கேட்க முடியும். கூகுள்னு போட்டு ஜெமினின்னு சொல்லுவாங்க, ஜெமினின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஜெமினின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த வார்த்தை உங்கள் மைண்டில் நீங்கள் ஏற்றிங்க. என்னென்ன சொல்லியிருக்கேன்? கோபைலட் சொல்லியிருக்கேன், சேட் ஜிபிடி சொல்லியிருக்கேன், ஜெமினை சொல்லியிருக்கேன். அடுத்தது இன்னும் என்ன ஏஐ இருக்குது? ஓப்பன் ஏஐ தான் சேட் ஜிபிடி. எனக்கு சேட் ஜிபிடியே தெரியாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக அந்த லிங்கையும் நான் கிளாஸ் நோட்ஸில் போடுறேன். வெப்சைட் போட்டேன். அடுத்தது ஆண்ட்ராய்டு ஆப்பில் அவங்க இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கலனாலும்
இப்போதைக்கு எங்களுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு லீவுங்கிறதால தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். இல்லைன்னா ஒன்று சொல்லுங்கள் சார், எனக்கு எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு ஏஐ தான், ChatGPT மட்டும் போதும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த லிங்க்கில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதுதான் ஓப்பன் ஏஐயுடைய டைரக்ட் ChatGPT. இப்போ டூப்ளிகேட்டிங்க நிறைய பேர் இந்த பேரை வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆப், ரிலேட்டட் ஆப்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இதெல்லாம் வேறு ஏஐ ஸ்டுடியோ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. நான் கொடுக்குறது ChatGPT மட்டும்தான். அடுத்தது இன்னொன்று பக்கத்துலேயே பாருங்கள், டீப்சீக். நிறைய நியூஸில் ஃப்ளாஷ் ஆச்சு. நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற டயத்தில், படிச்சுட்டு இருக்கிற டயத்தில் இது நாங்கள் நியூஸில் பார்த்துட்டு இருந்தோம். டீப்சீக் ஏஐ சைனாவில் வந்து லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஏஐ டூலை லான்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய டூல் பேர் தான் டீப்சீக். இதில் என்ன சார் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? சேட்டிங் பண்ணலாம், இமேஜ் க்ரியேஷன் பண்ணலாம். தமிழில் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுதுங்க டீப்சீக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, தமிழ்லேயே கண்டென்ட்லாம் அழகாக எழுதுது, கட்டுரைகள் எழுதுது, ஆன்சர்ஸ் எழுதுது. நீங்கள் தமிழ்லேயே கேள்வி கேட்டு பாருங்களேன். இந்த டீப்சீக் ஏஐட்ட போயிட்டு தமிழில் கேள்வி கேட்டு பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகுது. 1 crore டவுன்லோட் போயிட்டாங்க. 1 கோடிக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. டீப்சீக்கு ஆண்ட்ராய்டில் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இருக்காங்க. உங்களுக்கு அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டோம். ப்ராம்ப்ட் டெக்னாலஜினா என்ன? நம்ம கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்லும், இமேஜ் கேட்டோம்னா இமேஜ் தரும். இப்போ ChatGPTயில் வீடியோவையும் நமக்கு ப்ராப்பராக கொடுக்கறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ப்ரோ வெர்ஷனில் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. வீடியோ ப்ராம்ப்ட் டு வீடியோ டெக்னாலஜி இருக்குது, ப்ராம்ப்ட் டு அனிமேஷனு, ப்ராம்ப்ட் டு வாய்ஸ் ஓவரு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா, நம்ம என்ன சொல்லித்தரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுத்தரோம். ஓகேவா? இப்போ நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, யூஸ் பண்ண தான் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இந்த கிளாஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்பில் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், இந்த வெப்சைட்டில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கிளாஸுடைய கான்செப்ட். நான் உங்களுக்கு நிறைய சப்ஜெக்டு எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் லீவ் நிறைய இருக்கிறதால நீங்கள் 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். நான் கொடுத்துருக்கிற மெட்டா ஏஐ சொன்னோம் இல்லையா, மெட்டா ஏஐ, கோபைலட்டு, ChatGPT, ஜெமினை, டீப்சீக் 5 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு Day 1 கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனுடைய ஆண்ட்ராய்டு ஆப் லிங்க்கு, வெப்சைட் லிங்க்கு நோட்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னமும் ஒரே நோட்டாக உங்களுக்கு PDF ஃபைலாகவும் உங்களுக்கு கொடுப்பேன். அப்புறம் ப்ராம்ப்ட்லேருந்து இமேஜ் வர்றது, இமேஜ்லேருந்து ப்ராம்ப்ட் எடுக்கிறது, இது ரெண்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லுங்கள் சார், இன்னும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்காக பாருங்கள், யாருமே ஓப்பனாக சொல்லித்தராத விஷயங்கள்லாம் நம்ம கிளாஸில் நம்ம சொல்லி கொடுப்போம். அதுதான் நம்ம கிளாஸுடைய ஸ்பெஷல் பாயிண்ட். இப்போ ட்ரெண்டிங்னு நம்ம குரூப்பில் நான் போட போகிறேன். ஒன்றும் இல்லை, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரே ஒரு 1-2 இமேஜ் மட்டும் நான் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம குரூப்பில் உங்களுடைய இமேஜோ இல்லை வேறு ஒரு டெமோ இமேஜோ வச்சு நீங்கள் நான் கொடுக்குற ப்ராம்ப்டை வச்சு ஒர்க் பண்ணி காட்டணும். ஈஸி டெக். D1னா Day 1 உங்களுக்கு ஷார்ட்டாக போட்டாலே புரியுங்கிறதால D1னு போடுறேன். இப்போ நம்ம கிளாஸில் ஒரு நோட்ஸ் போட்டேன், பயங்கரமாக வேலை செய்யும் அந்த நோட்ஸு. நீங்கள் கலக்குன்னு கலக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய ஸ்கூலில் உள்ளவங்களுக்கு நாம் பண்ண ப்ராம்ப்ட் இமேஜ் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் அனுப்பி பாருங்கள். எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு மட்டும் எங்கள் கிளாஸில் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி என்ன சார் போட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க, அந்த ப்ராம்ப்ட் டெக்னாலஜியோட நம்ம இன்றைக்கி கிளாஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இன்னமும் நிறைய இருக்குது உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர போகிற விஷயங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த கிளாஸை பொறுத்தளவுக்கு முழுக்க என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். 2 சப்ஜெக்டையும் சேர்த்து தான் நாங்கள் கவர் பண்ண போகிறோம். முக்கியமான ப்ராம்ப்டை விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடக்கூடாதுங்கிறதுக்காக பாருங்கள். இப்போ நான் வந்து இன்னொரு ப்ராம்ப்டையும் உங்களுக்கு போட்டுறேன். என்ன ப்ராம்ப்டை மிஸ் பண்ணிட்டேன்னா, ஜிப்ளியை மிஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜிப்ளி போட்டுறேன். ஓகேவா? நீங்கள் உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு டர்ன் த இமேஜ் இன்டு
GHIBLI ஜிப்லி. டர்ன் த இமேஜ் இன்டு ஜிப்லி ஸ்டைல் அப்படின்னு போடணும். எப்படி போடணும்? உங்களுடைய ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு இமேஜை வந்து இப்படி டர்ன் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு இமேஜை ஜிப்லியாக மாற்றி கொடுத்துரும். இன்னமும் கார்ட்டூனாக மாற்றி கொடுக்கும், சினிமாட்டிக் ஸ்டைலில் மாற்றி கொடுக்கும், அனிமி ஸ்டைலில் மாற்றி கொடுக்கும், பிக்சர் ஸ்டைலில், மார்வல் இங்கிலீஷ் ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி கடவுள் மாதிரி உங்களை மாற்றி கொடுக்கும். எப்படி? பின்னாடி வந்து ஆரா சொல்லுவாங்கள்ல, எல்லோ கலரில் ஆரா போட்டு ஒரு புத்தர் மாதிரி உங்களை மாற்றிடும். உங்களோட இமேஜை கொடுத்து டர்ன் த இமேஜ் இன்டு காட்லி ஆரா அப்படின்னு ஒரே ஒரு ப்ராம்ப்டை மட்டும் போட்டிங்கன்னா போதும். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நான் என்னோடய இமேஜை இப்போயே அப்படியே செல்ஃபி போட்டு அப்படியே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு செல்ஃபி போட்டுக்கிறேன்னு அந்த இமேஜை நம்ம குரூப்பில் போடுறேன். நம்ம குரூப்பில் டெலிகிராமில் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், டெலிகிராம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால் டெலிகிராமில் போட்டுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி டெலிகிராம் ஆப் வந்து சேஃபாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் மாதிரியே தான் டெலிகிராம். வாட்ஸ்அப்புக்கும் டெலிகிராமுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, ஸ்டோரேஜ் வந்து டெலிகிராமில் க்ளவுட் அவங்களுடைய ஸ்டோரேஜுக்கு போகும், வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டோரேஜில் சேவ் ஆகும். மற்றபடி கிட்டத்தட்ட டெலிகிராமும் வாட்ஸ்அப்பும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. சரியா? இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த இமேஜை இப்போ நான் வந்து நம்ம குரூப்பில் போட போகிறேன். டெஸ்க்டாப்பில் போய் சேவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னா இதே பொசிஷனில் இப்போ நான் ஒரு செல்ஃபி எடுத்துருக்கிறேன். இந்த செல்ஃபியை கொண்டு போய் எங்கெங்கே போடுறேன்னு பாருங்கள். நம்ம என்னென்ன இதில் போடலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ChatGPTலே ட்ரை பண்ணுங்கள். ChatGPT தான் பெஸ்ட்டு உங்களுக்கு ஜிப்லி இமேஜ் ரெடி பண்ணுறதுக்கு. நான் கொடுத்த எல்லா ப்ராம்ப்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு பெஸ்ட்டு ஆப் வந்து ஃபஸ்ட்டு ChatGPT தான். அதுக்கடுத்து இன்னொரு ஜிப்லி ஆப் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் இருக்காங்களே, ட்விட்டர் இருக்காங்களே, அவங்க ஒரு ஏஐ வச்சுருக்குறாங்க. அந்த ஏஐயோடைய பேர் கோர்க் 3 வந்துருச்சு. பார்த்தீங்களா? நான் இது உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸில் கவர் பண்ணணுன்னு நினைக்கல, ஆனால் கவர் ஆகிடுச்சு. கோர்க் 3ல் கிப்லி இமேஜ், கிரியேட் கிப்லி இமேஜ் யூஸிங் கோர்க் வருது பாருங்கள். இந்த சைட்லேயே நீங்கள் பண்ணலாம். இவங்களும் ஆண்ட்ராய்டு ஆப் வச்சுருக்குறாங்க. இவங்க எக்ஸ் தளங்கிறதால சூப்பராக ஏஐ வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க. யார் இந்த ப்ராம்ப்ட் ஜிப்லி இமேஜ் ப்ராம்ப்ட்டுக்காக தான் இந்த கோர்க்.com உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ChatGPT அண்டு கோர்க்.comல நீங்கள் வந்து ஜிப்லி இமேஜ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்குற டர்ன் த இமேஜ் இன்டோ அப்படிங்கிற ப்ராம்ப்டோடு சேர்த்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாட்டி போடுறேன், ஏன்னா நீங்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு இமேஜை போட்டு இவ்வளோ ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுத்து பாருங்கள். இதை மட்டும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிடுறேன். டர்ன் த இமேஜ் இன்டு ஜிப்லி ஸ்டைல். என்னோடய இமேஜை அப்லோட் பண்ணிக்கிட்டேன். டர்ன் த இமேஜ் இன்டு ஜிப்லி ஸ்டைல், அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த ப்ராம்ப்ட் எல்லாமே. ஜிப்லி மட்டும்தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க பண்ணாத வேலைகளை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸி டெக் கிளாஸில் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் நிறைய ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஒரு 10 டைப் ஆஃப் ட்ரெண்டிங் இமேஜஸ் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். எல்லாம் ஒரே தான். உங்களுடைய இமேஜை அப்லோட் பண்ணி டர்ன் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுடைய ஃபாதர், மதரு, உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிளாரிட்டியாக இருக்கணும். இப்போ நான் எடுத்துருக்கிற மாதிரி கிளாரிட்டியாக இருக்கணும். லைட்டிங்லாம் நான் பக்காவாக வச்சு எடுத்துருக்கிறேன் செல்ஃபியில். அதேமாதிரி நீங்களும் லைட்டிங்லாம் நல்லா வச்சுருக்கணும். இருட்டில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஃப்ரேம் கரெக்டாக இருக்கணும். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், எப்படி ஃப்ரேம் வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக இந்த சைடில் கீழே பாட்டத்தில் மட்டும் இருந்துட்டு மேலே ஃபுல்லாக செவரு தெரியக்கூடாது. இதெல்லாம் ஒன்று ஒன்றும் நீங்கள் கவனிக்கணும். நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட பேர் இந்த ஜிப்லி இமேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி
நிறைய பேர் ChatGPT தான் உட்காந்துருக்குறாங்க. இப்போ சோஷியல் மீடியாவை விட அதிகமாக ChatGPT யூஸ் பண்ணுற அளவுக்கு ட்ரெண்டிங்கில் கொண்டாந்து விட்டுட்டாங்க. அவங்களே தான் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இந்த இமேஜ் ட்ரெண்டிங்லாம் யார் பண்ணுறாங்க? ChatGPT அங்கேருந்தே பண்ணுறாங்க. இப்படி பண்ணி பாருங்கள், அப்படி பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் டீமை வச்சு அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ட்ரெண்டிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு சூப்பரான ப்ராம்ப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நிறைய ப்ராம்ப்ட் வந்து இதுக்குள்ளார இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ப்ராம்ப்ட் ஒர்க் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டூ டாய், ஒரு பாக்ஸ்குள்ளார ஒரு பொம்மை மாதிரி நம்ம இமேஜ் வந்துடும். நிறைய ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க. இதே தான் அந்த உங்களுடைய ஃபோட்டோவை போட்டு இந்த ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா நீங்களே ஒரு டால் மாதிரி ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி மாற்றி கொடுத்துரும். ஓகேவா? இப்போ நமக்கு ப்ராம்ப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இவங்கள்ட்ட நம்ம ஒரு இமேஜ் பண்ணி கேட்போம். இவங்க எப்படி பண்ணுறாங்க, ChatGPT எப்படி பண்ணுறாங்க, கோர்க் எப்படி பண்ணுறாங்க, இந்த டெக்னாலஜியை மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி. சரியா? ஒரே ப்ராம்ப்ட் தான். 2 AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு டூலாக இருந்தால் கூட ஒரே ப்ராம்ப்ட் தான் நான் கொடுக்குறேன். டர்ன் த இமேஜ் இன்டூ ஜிப்லி ஸ்டைல். பாருங்கள், நமக்காக 2 AI ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒன்று வந்து ChatGPT, இன்னொன்று வந்து கோர்க் 3 வெர்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ரெண்டோடைய ரிசல்ட்டையும் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். நம்ம பேக்ரவுண்டு ஸ்க்ரீன்லேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும். பாருங்கள், ஜிப்லி மாற்றிருச்சு. நான் தாடியே வைக்கல, எனக்கு தாடியும் வச்சு கொடுத்துருச்சு. இப்படி வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு? கோர்க் AI, ட்விட்டரோட ஏஐயில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். கோபைலட்டு அதுவும் கொடுத்து முடிச்சிருச்சு. சூப்பரா? அதுவும் நமக்கு ஜிப்லி இமேஜ் கொடுத்து முடிச்சிருச்சு. ஜிப்லி மட்டும்தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கிறேன். இன்னமும் நிறைய ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருக்குறேன், ட்ரெண்டிங் ப்ராம்ப்ட்ஸு. கொஞ்சம் ப்ராம்ப்ட்ஸ் இல்லை, எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிற ட்ரெண்டிங் ப்ராம்ப்ட்ஸாக நான் கொடுத்துருக்குறேன். அதை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். Turn the image into godly aura. ChatGPTயில் மட்டும் இதை கொடுக்குறேன், வரட்டும். ஓகேவா? இப்போ நான் கொடுத்த ரிசல்ட் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வந்து நான் வந்து கிளாஸில் நோட்ஸில் எல்லாத்தையும் போட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக கடன்னு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் பாருங்கள். நீங்கள் எல்லா ப்ராம்ப்டையும் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்குற எல்லா ப்ராம்ப்டையும் ஒர்க் பண்ணி பார்க்குறது தான் உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க். ஜாலியாக பண்ணுற ஹோம்ஒர்க், என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணக்கூடிய ஹோம்ஒர்க். டீப்சீக் ஏஐயும் சைனாலேருந்து நமக்கு கொடுத்துருக்குற ஏஐ. இவங்களும் ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்கிறாங்க. அவங்களுடைய லிங்க்கும் உங்களுக்கு நான் இதில் நம்ம கிளாஸ் நோட்ஸில் கொடுத்துருக்குறேன். இப்போ அதனால் நம்ம கிளாஸ் நோட்டை என்ன பண்ணுறோம் பாருங்கள், அப்படியே கண்ட்ரோலையே கொடுத்து எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நம்ம கிளாஸ் நோட்ஸில் போட்டுருவோம். சரியா? பிடிஎஃபாக போட்டுறேன். உங்களுக்கு முன்னாடியே போட்டுறேன் பாருங்கள். டவுன்லோடு, பிடிஎஃப் ஸ்டாண்டர்டு டவுன்லோட் ஆப்ஷன் கொஞ்சம் டைம் எடுத்து வரும். வந்த உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அனுப்பி விட்ருவேன். இதே மாதிரி நம்ம கிளாஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பேசின செக்ஷன் மட்டும் 50 நிமிஷம் வந்திருக்கு. இந்த 50 நிமிஷத்தையும் உங்களுக்கு வீடியோ போட்டுருவோம். அஸ்கர் சார் பேசின இன்ட்ரோவும் வீடியோ போட்டுருவோம். 2 வீடியோவாக வரும் உங்களுக்கு. ஓகேவா? திரும்ப உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து எப்போவுமே நீங்கள் லைஃப் டைம் ரெஃபர் பண்ணி பார்க்குற மாதிரி உங்களுக்கு இந்த நோட்ஸ் அண்டு வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்களுக்காக என்ன செய்யணும், இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கிளாஸோடைய வீடியோ ரெக்கார்டிங் நான் இப்போ போட்டுருவேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீயும் ஜாயின் பண்ணிக்க, இன்றைக்கி ஃபஸ்ட் டே கிளாஸும் உனக்கு நான் ஃப்ரீயாகவே அனுப்பியிருக்கேன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இப்போ எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுங்க. ஓகேவா? அப்போ தான் கிளாஸ் இன்னமும் வேல்யூபிளான கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. சும்மா வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், கிளாஸ் கண்டென்ட்டும் இருக்கும்,
நோட்ஸ் இருக்கும், ப்ரெசன்டேஷன் இருக்கும், பிபிடி இருக்கும். அஸ்கர் சாருடைய தியரி எல்லாம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான தியரியாக இருக்கும். சார் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு ஆன்லைனில் பண்ண சொன்னால் கூட நீங்கள் பண்ணுற அளவுக்கு தயாராகிடணும் இந்த கிளாஸில். உதாரணமாக ஒரு ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆப்பில் போய் புக் பண்ணுறது, எந்த ஆப் அதுக்கு யூஸ் பண்ணுறது, எப்படி புக் பண்ணுறது, அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறோம், சின்ன லெவல் அனிமேஷன் சொல்லிக் கொடுக்க போகிறோம், இமேஜ் டிசைனிங் சொல்லிக் கொடுக்க போகிறோம், பிடிஎஃப் கண்டென்ட்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எந்தெந்த சைட்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்க போகிறோம். ரிசர்ச் சம்மந்தமாக உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கான புக்ஸ் எல்லாம் நீங்கள் பிடிஎஃப் கண்டென்ட்டாக எடுத்து படிக்கணும், நிறைய படிக்கணும். உங்களுக்கு நிறைய லீவ் இருக்குது. அடுத்து எந்த காலேஜில் சேர போகிறீங்க, எந்த படிப்பில் சேர போகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் சேர்ற வரைக்கும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. அந்த டயத்தை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு டயத்தை குறைச்சிக்குங்க. நாள் முழுக்க நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பார்க்காம நம்ம கிளாஸில் கற்றுக்கிற விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்க. குறைஞ்சபட்சம் எங்களுடைய ரெக்வெஸ்ட் ஒரு நாளைக்கு 2 hours, ஓகேவா? 1 மணி நேரம் கிளாஸ் பார்க்குறீங்க, 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 10 நாள் முடிவுலையே சேலஞ்ச் பண்ணலாம். நீ உனக்கு ஒரு லோகோ பண்ணணுமா, இமேஜ் பண்ணணுமா, கார்ட்டூன் பண்ணணுமா, கலரிங் பேஜ் பண்ணணுமா, இல்லை உனக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி தரணுமா, டிக்கெட் புக் பண்ணி தரணுமா, எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கிளாஸில் எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி உங்களை பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய டார்கெட். கிளாஸ் எப்படி இருந்தது? ஃபீட்பேக் சொல்லுங்கள். கிளாஸ் பிடிச்சிருந்ததா, இல்லை கஷ்டமாக இருந்ததா, ஈஸியாக இருந்ததா, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியுதா, இல்லை ஃபாஸ்ட்டாக போகிறோமா, இன்னும் ஸ்லோவாக போகணுமா, இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணுமா? உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் 2 பேர் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? பேர் சொல்லி கூப்பிட்டா ரெகானா சொல்கிறீங்களா? கிளாஸ் எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஷாஜி, ஆஷா பானு, முபீன் சுல்தானா, அப்புறம் இன்னும் 4 பேர் இருக்கீங்க பின்னாடி. ஏன் எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? மைக் வேலை செய்யலையா? ஷாஜி, ரஸியா கிளாஸில் இருக்கிறாங்க. வெல்கம் ரஸியா. ஆஷா பானு, அகமது, அஃப்ரஸ் குல்தார், அப்புறம் நம்ம பாலமோகன் சார் இருக்காங்க, அவங்களோட ஒரு ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. ஓகே, நீங்கள் ஃபீட்பேக் இங்கே சொல்லனாலும் பரவாயில்ல, வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணி விட்டுறோம். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எப்படி கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லுங்கள், என்னென்ன சப்ஜெக்ட் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்குற கான்செப்ட் படி என்னென்னலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எதிர்பார்க்குறீங்க, இந்த 10 ஹவர்ஸில் நம்ம கொடுத்துருக்குற அந்த டைட்டில்ஸ்குள்ளார என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரியா? மீண்டும் நாளை காலை 11 மணிக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக, இன்னும் ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி முதல் நாள் கிளாஸுங்கிறதால கொஞ்சம் இன்ட்ரோலாம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. நாளைக்கு ப்ராக்டிக்கல் நிறையா இருக்கும், ப்ராக்டிஸ் செக்ஷன் நிறையா இருக்கும். உங்களை ஒரு அனிமேஷன்லாம் பண்ண வச்சுருவோம். உங்களை வாய்ஸ் கொடுத்து உங்கள் வாய்ஸ்க்கு ஒரு அனிமேஷன் கேரக்டர் பேசுவோம். அந்த மாதிரியான கிளாஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இன்னமும் GIF, இமேஜ் மேக்கிங் எல்லாமே கற்றுக்க போகிறீங்க. ஓகேவா? இந்த 10 நாள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 நாள் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. இனி வரப்போகிற 9 நாள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் கேட்குறீங்கள, எனக்கு ஃப்ரீலான்சிங்கில் சம்பாதிக்கிற மாதிரி சொல்லிக் கொடுங்கன்னு, அதில் 2 விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா 2 விஷயங்கள் கற்றுக்கணும். ஒன்று டிசைனிங்கு, இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் இன்னமும் டெப்த்தாக போகும். இப்போ நீங்கள் 10 ஹவர்ஸில் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் டிசைனிங் மட்டும் ஒரு 16 ஹவர்ஸு, டிசைனிங் மட்டும் ஒரு 10 ஹவர்ஸு, ஏஐ மட்டும் ஒரு 10 ஹவர்ஸ், அந்த மாதிரி போனோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கொடுங்க சார் கண்டென்ட், எழுதி மட்டும் அனுப்புங்க, நான் போஸ்டர் பண்ணித்தரேன், நான் அனிமேஷன் பண்ணித்தரேன், நான் வீடியோ பண்ணித்தரேன், நான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணித்தரேன், யூடியூப்பில் போட்டுத்தரேன் அப்படிங்கிற அளவுக்கு
உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து ட்ரைன் அப் பண்ணி விட்ருவோம். சரியா? எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எங்கள்கிட்டையும் சொல்லுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை 11 மணிக்கு சந்திக்கலாமா? எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கிறதால நீங்கள் எல்லோரும் மௌனம் சம்மதம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை காலை 11 o'clockலாம் எல்லாம் கரெக்டாக வந்துடுங்க. நெட்டை காலையில் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, கிளாஸ்க்காக நெட்டு வச்சுக்கங்க. ஓகே, இப்போ தான்ப்பா அஃப்ரஸ் வந்து தம் போட்டிருக்குறாங்க. எல்லோரும் தம் போடுங்க பார்க்கலாம். கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தம் போடுங்க. முபின் சுல்தானா சிரிப்பு வந்துருச்சு அவங்களுக்கு, பேசலைன்னாலும் சிரிக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. See you all tomorrow at 11 AM. Have a good day.